அனைவருக்கும் வணக்கம். போஷன் ட்ராக்கரில் இந்த மாதம் செய்ய வேண்டிய பணிகள் அனைத்தையும் முழுமையாக நம்ம பதிவு செஞ்சிட்டோமா அப்படிங்கிறத ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி தான் இந்த மாதத்தினுடைய கடைசி வேலை நாள். அதனால் போஷன் ட்ராக்கரை லாகின் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கிராஸ் செக் பண்ணிக்க முடிச்சிடலாம். இப்போ லாகின் பண்ணோன்னே வரக்கூடிய முதல் பக்கம் வந்திருக்கும். இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது தினசரி கண்காணிப்பு. இதை கொஞ்சம் முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா, இன்றைய தினத்துக்கான தினசரி கண்காணிப்பு வருகை பதிவு, நீங்கள் உங்கள் மையத்திற்குண்டான முன்பருவ கல்வி குழந்தை அனைவருக்கும் வருகை பதிவு, மதிய உணவு, காலை சிற்றுண்டி இதெல்லாம் கரெக்டாக பதிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ மையம் திறக்கப்பட்டுள்ளது, திறந்துன்னு இருக்குது. அதுக்கடுத்து 3வது இருக்கக்கூடிய காலை சிற்றுண்டி வருகை உங்கள் மையத்தினுடைய 3 to 6 முன்பருவ கல்வி குழந்தைகள் இங்கே நம்பர்ஸ் இருக்கும், 7/7 இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 4வதாக இருக்கக்கூடியது THR HCM. இந்த 4வதாக இருக்கக்கூடியதை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இதில் மொத்தமாக 4 விதமான பயனாளியினுடைய பட்டியல் இருக்கும். ஃபஸ்ட்டு கர்ப்பிணி பெண்கள் ANC இருப்பாங்க. அதை ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் மையத்தில் நீங்கள் பதிவு செஞ்ச எல்லா ANCனுடைய பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கு பேருக்கும் கீழேயும் THR 25 நாட்கள் பதிவாயிருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிடுங்க. ஒரு வேளை விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு டைம் இருக்குது. இன்றைக்குள்ளே நீங்கள் அதை பதிவு பண்ணி முடிச்சுருங்க. நீங்கள் நேற்று பதிவு பண்ணிருக்கலாம், அல்லது 10ஆம் தேதி பதிவு பண்ணிருக்கலாம், அல்லது 2ஆம் தேதி கூட பதிவு பண்ணிருக்கலாம். இப்போது அந்த THR 25 நாள் பதிவாயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் லாகின் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மையத்தில் பாலூட்டும் தாய்மார்கள் PNC இல்லை, அதனால் 0 இருக்குது. உங்கள் மையத்தின் சார்பில் PNC இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு முறை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பதிவு செஞ்சுருக்கக்கூடிய இப்போ வரைக்கும் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கக்கூடிய எல்லா ANC PNCக்கும் 25 நாள் THR பதிவாயிருக்கா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிடுங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது 3வது வகை பயனாளி, 6 மாதம் முதல் 3 ஆண்டுகள் உள்ள பயனாளிகள். இப்போ இந்த மையத்தின் சார்பில் மொத்தமாக 14 குழந்தைகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒன்று THR பதிவாக இருக்கணும், அல்லது மையத்துக்கு முன்பருவ கல்விக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு HCM அவங்க வந்த நாட்களுக்கு பதிவாயிருக்கணும். இது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் இந்த மையத்தின் சார்பில் 14 குழந்தைகள் பதிவாயிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில குழந்தைகளுக்கு HCM 14 நாட்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு சில குழந்தைகள் 6 to 24 மாத குழந்தைகளுக்கு THR 20 நாள் பதிவாயிருக்கு. சரிங்களா? இதில் செக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு, இப்போ பார்த்திங்கன்னா இந்த நிதன்யா அப்படிங்கிற குழந்தைக்கு THRம் வழங்கப்படலை, HCM வழங்கப்படலை. இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கணும் உங்கள் மையத்தின் சார்பில் இருந்துச்சு அப்படின்னா. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தார்த் அபிமன்யு அப்படிங்கிற குழந்தைக்கும் THRம் பதிவு பண்ணல, HCMமும் பதிவு பண்ணல, மதிய உணவும் கொடுக்கல, THRம் கொடுத்த மாதிரி நீங்கள் பதிவு பண்ணல. இப்போது 2 குழந்தைங்க, இந்த 14 குழந்தைகள்லேயே 2 குழந்தைகள் இந்த பட்டியலில் எதுவுமே கொடுக்காம, எதுவுமே பதிவு பண்ணாமல் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் திரும்ப பேக் பயனாளிகள் பகுதிக்கு வாங்க. இப்போ நம்ம செக் பண்ணது 6 மாதம் முதல் 3 ஆண்டு உள்ள குழந்தைகள். இதில் நம்ம நிதன்யா அப்படிங்கிற குழந்தைய செலக்ட் பண்ணி பாருங்கள். நிதன்யா அப்படிங்கிற குழந்தை பாருங்கள், இப்போது டிஸ்பிளே ஆகக்கூடியதில் 2 வருடம் 9 மாதங்கள். அப்போ இந்த குழந்தை மையத்துக்கு வந்துருச்சு, முன்பருவ கல்விக்கு வந்துட்டுருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக HCM பதிவு பண்ணணும். மதிய உணவு இன்றைக்கி உடனடியாக பதிவு பண்ணணும். இல்லை இந்த நிதன்யா குழந்தை எனக்கு மையத்துக்கு வரல, புதுசாக மையப்பகுதிக்கு வந்திருக்காங்க, அதனால் பதிவு பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், மையத்துக்கு வரல, ப்ரைவேட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு THR HCM டிஃபால்ட்டாக ஆம்னு இருக்கும். புதுசாக ஒரு குழந்தைய நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இல்லைன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த தினசரி கண்காணிப்பு வருகை பதிவு பட்டியலேருந்து மட்டும் இந்த குழந்தை வெளியே போயிடுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு 6 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிதன்யா அப்படிங்கிற குழந்தை அந்த வருகை பதிவு பட்டியலேருந்து வெளியே வந்துடுவாங்க. இப்போ 14 குழந்தை ஏற்கனவே இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ 13ன்னு மாறிடும். அதுக்கடுத்து நம்ம பார்த்தது சித்தார்த் அபிமன்யு. இந்த குழந்தையினுடைய வயசு பாருங்கள், 2 வருஷம் 11 மாதம். இந்த குழந்தையும் உங்கள் மையத்துக்கு முன்பருவ கல்விக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் THR HCM விருப்பம் இல்லை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. THR HCM விருப்பம் இல்லைன்னு செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஒரு 6 மணி நேரம் கழித்து திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டியலேருந்து 14 குழந்தைகளை நம்ம இப்போ செலக்ட் பண்ண 2 குழந்தையும் வெளியே போயிடும். 12 குழந்தைகள் மட்டும்
இந்த தினசரி கண்காணிப்பு வருகை பதிவில் இருப்பாங்க. இப்போ நம்ம வீடியோ எடுக்கக்கூடிய இந்த டைமில் 14 குழந்தை இருக்கிறாங்க. இப்போ நம்ம டிஹெச்ஆர் ஹெச்சிஎம் தேவையில்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணதுக்கு பிறகு 12 குழந்தையாக ரெடியூஸ் ஆகிரும். சரிங்களா? முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் நீங்கள் ஒன்று ஹெச்சிஎம் பதிவில் இருக்கணும் அல்லது டிஹெச்ஆர் பதிவில் இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 to 6 ஆண்டுகள். இந்த பட்டியலில் உங்கள் மையத்துக்கு முன்பருவ கல்விக்கு வரக்கூடிய குழந்தைகள் மட்டும்தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் ஹெச்சிஎம் பதிவு பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த குழந்தைகள் யாருக்காவது ஹெச்சிஎம் எதுவுமே பதிவு பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க முன்பருவ கல்விக்கு வராமல் டேட் ஆஃப் பர்த் மூலமாக இன்றைக்கோ அல்லது நேற்றோ இந்த பட்டியலுக்குள்ளே வந்திருப்பாங்க. அப்போ அந்த குழந்தையினுடைய சுயவிவரத்தில் போயிட்டு நீங்கள் பள்ளிக்கு செல்கிறது டிஹெச்ஆர் ஹெச்சிஎம் விருப்பம் இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணிடணும். சரிங்களா? இதுதான் இந்த தினசரி கண்காணிப்பு வருகை பதிவில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டு பகுதியில் இன்றைய தினத்துக்கான தினசரி கண்காணிப்பு வருகை பதிவு எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது இந்த மாதத்திற்கான வீட்டு பயணங்களில் ஏதாவது பேலன்ஸ் இருக்கா, வரவிருக்கும் வருகைகள், வருகை முடிந்தது, இதில் ஏதாச்சும் நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இருந்தது அப்படின்னா அந்த வீடுகள் பார்வையை பதிவு பண்ணி முடிச்சிடுங்க. அதே மாதிரி இந்த மாதத்திற்கான வளர்ச்சி கண்காணிப்பு நிலுவையில் 0 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது வலதோரம் இருக்கக்கூடிய கூடுதலாக அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இந்த மாதத்திற்கான VHSND கிராம ஆரோக்கிய சுகாதார ஊட்டச்சத்து தினம் இது நடத்தப்பட்டு பதிவாயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா CBE சமூகம் சார்ந்த நிகழ்வுகள் இது பதிவாயிருக்கான்னு செக் பண்ணிடுங்க. இப்போ இந்த மையத்தின் சார்பில் 2 சமுதாயம் சார்ந்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டு அதுக்குண்டான தேதி இருக்குது. இதே மாதிரி உங்கள் லாகின்லேயும் இந்த 2 நிகழ்வுகளும் இந்த மாதம் யோகா தினமும் இருந்திருக்கும். நீங்கள் யோகா தினம் பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. தவறாமல் VHSNDயும் CBயும் பதிவாயிருக்கா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிடுங்க. சரிங்களா? வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் அனுப்புங்க, உரிய பதில் சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தினசரி கண்காணிப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டு பயணங்களை ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வீட்டு பயணங்கள் நன்றாக செய்துள்ளாய் அப்படிங்கிற சிம்பிள் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்திற்கான வீட்டு பயணங்கள் அது ஹோம் விசிட் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறத நீங்களே உறுதி பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கண்டிப்பாக கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.